வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கெமிக்கல் ஈக்குலிபிரியத்துலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ஒன்று. இதெல்லாம் இந்த நீட்டு ஜேடபிள்யூ இதெல்லாம் அதிகமாக கேட்பாங்க. அதாவது கேபிகேசி ரிலேஷன்ஷிப் வச்சு உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பு நல்லா தெளிவாக தெரியும். கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் ஆஃப் டெல்என்ஜி. இப்போ அமோனியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு அதை கொடுத்துட்றாங்க. அம்மோனியம் பைசல்ஃபைடு, சாலிட் அம்மோனியம் பைசல்ஃபைடு. இது எப்படி பிரியும் அப்படின்னா அம்மோனியா கேஸாகவும் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸாகவும் பிரியும். இப்போ ரியாக்டன்ட் சாலிடாகவும் ப்ராடக்ட்ஸ் கேஷியஸாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு கேபிகேசி ரிலேஷன்ஷிப் என்ன? ஃபஸ்ட் ஆப்ஷன் கேபி ஈக்குவல் டு கேசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே டெல்என்ஜி வேல்யூ 0 வந்திருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் டெல்என்ஜி வேல்யூ என்னவா இருக்குது? ப்ராடக்ட் 2 மோல்ஸ், ரியாக்டண்ட்டை நம்ம எடுத்துக்கூடாது. அப்போ 2 - 0. அப்போ 2 - 0வோட ஆன்சர் 2 தான் வரும். அப்போ டெல்என்ஜியோட வேல்யூ 2 அப்படின்னா கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் ஆஃப் 2 அப்படின்னு எங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு இல்லையா, அதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி இன் அமோனியம் பை சல்ஃபைடு. சரிங்களா?